அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? பொதுவா நமது சேனல் மூலமாக தொடர்ந்து பல பயனுள்ள நிகழ்ச்சிகள நாம பார்த்துக்கிட்டு வரோம். உங்களுக்கு எல்லாருக்கும் இறைவனுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கட்டும் அப்படின்னு நாங்க கடவுள வேண்டிக்கிறோம். இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயத்த பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். என்ன அந்த விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு ராசிக்குமே டாப்ல இருந்து பாட்டம் வரைக்கும், அதாவது ஆதி முதல் அந்தம் வரை ஆரம்பம். இத பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அப்ப பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, 6ல் இருந்து 60 வயது வரை. இந்த 6ல இருந்து 60, அதற்கு பிறகு 80, 90, 100 வயசு அப்படி எல்லாம் நம்ப வாழக்கூடிய இந்த வாழ்க்கைய வச்சு தாங்க எல்லாமே உங்களுக்கு அமையும். நல்ல சொத்து பத்து, வீடு வாசல், குடும்பம், சந்தோஷம், நிம்மதி, நோயற்ற வாழ்வு இப்படி எல்லாமே நம்பளுடைய வாழ்க்கை முறையில நம்பளுக்கு பிரம்ம பகவான் எழுதி வச்சிருக்கிற முறைப்படி தான் இது எல்லாமே நடக்கும். அப்படி இருக்கும் பட்சத்துல நம்மளுடைய கால புருஷனுடைய 12 ராசிகள்ல முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேச ராசிய பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஸோ பிரம்மனுடைய விதி எப்படி இருக்கு அப்படின்றதையும் நாம பார்க்கலாங்க. மேச ராசியில் பிறந்த அன்பு செல்வங்களே, பொதுவாக கடவுளுடைய துணை முழுமையாக இருக்கக்கூடியவங்க இந்த மேசம் ராசி அன்பர்கள். மேச ராசியில பிறந்திருக்கிறவங்க நீங்க ஆரம்ப காலகட்டத்துல ஒரு 20லிருந்து 24 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு உங்களுக்கு 42 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கங்க, இல்ல 56 வயசு ஆகுதுன்னு வச்சுக்கங்க, 64 வயசு கூட வச்சுக்கங்க. அப்ப 42, 56, 64, 78, 80 எது வேணாலும் நீங்க வச்சுக்கங்க. எந்த ஏஜ்யாக இருந்தாலும் சரி. ஆனா, உங்களுடைய ஆரம்ப காலகட்டத்தில நீங்க 24 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த மேச ராசிக்காரர்கள் ஒரு அங்கீகாரமே இவங்களுக்கு இருக்காதுங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த நிலைமைக்கு வருவாங்க. இந்த யோகம் கிடைக்கும். இப்படியெல்லாம் நடக்கும். எவ்வளவு நல்ல மனிதர்களாக வருவாங்க. இவங்க கிட்ட இவ்வளவு திறமைகள் இருக்கா? அப்படின்னு யாருமே எந்த ராசிக்காரருக்குமே கடுகளவு கூட பார்த்திருக்க முடியாதுங்க. ஏன்னா, இவங்க சின்ன வயசுல இருந்து நிறைய தர்ம சங்கடங்கள இவங்க சந்திக்கக்கூடியவர்களுங்க மேச ராசிக்காரர்கள். அதேபோல இன்னும் சில மேச ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா, எத பத்தியும் சரி, தர்ம சங்கடங்களே அவங்க சந்திச்சு இருந்தாலும் சரி, அது நம்ம மேல பட்டிருக்கிற ஒரு சின்ன தூசி அப்படி தட்டி விட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க. அதுதாங்க இன்னைக்கு உங்களுக்கு அது ப்ளஸ் பாயிண்ட். அதேபோல அன்னைக்கும் அதுதான் உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். ஆனா, அந்த காலகட்டத்தில அந்த 20லிருந்து 24 வயசுக்குள்ள நீங்க படுற அந்த அனுபவ பாடங்கள் அதிகமாக கத்துக்கக்கூடியவங்களும் இவங்க மேசராசிக்காரர்கள் தாங்க. அனுபவ பாடம் ஒரு உதாரணத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க ஒரு விஷயத்த செய்றாங்க. அதுல ஒரு தப்பு நடந்துருச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அடுத்து அந்த விஷயத்த அவங்க செய்யும்போது அந்த வாழ்க்கையிலேயே அந்த தப்பே நடக்காத மாரி பார்த்துக்குவாங்க. அதேபோல ஒரு நல்லது நடக்குது. அது மக்களுக்கு பிடிச்சிருக்குன்னா, அடுத்த அந்த நல்லது அதே பாணியில தான் இவங்க செய்வாங்க. மக்களுக்கு மக்கள் விருப்பப்பட வேண்டிய அளவுக்கு வாழணும் அப்படின்ற எண்ணத்த அதிகமாக வச்சிருக்கக்கூடியவங்க மேசராசி அன்பர்கள். பொதுவா அந்த மேசராசிக்காரர்களுக்கு ஒரு இயல்பான குணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எந்த ஒரு வேலைய செஞ்சாலும் மற்றவங்க அத பாராட்டணும், பெருமை பேசணும்னு நெனைப்பாங்க. அதாவது பொதுமக்கள் விருப்பப்படணும், நம்ப மேல ஒரு அங்கீகாரம் பண்ணணும், அதேபோல நம்பள அவங்களுக்கு எல்லாருக்குமே பிடிக்கணும் அப்படிங்கிற நினைப்பு இவங்களுக்கு மேசராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே இருக்குங்க. இந்த மேசராசிக்காரர்களுக்கு பிறந்த ஆரம்ப காலத்தில இருந்து ஒரு அங்கீகாரம் இவங்களுக்கு கிடைச்சிருக்காதுங்க. அதேபோல இவங்க எவ்வளவு வசதியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வசதியான வீட்ல இருந்திருந்தாலும் சரி, இவங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைச்சிருக்காது. ஒரு தடுமாற்றம் உண்டாயிருக்கும். இன்னும் சொல்லப்போனா உங்களுக்கு வித்தைகள் கூட நம்ம பக்கம் வர்றதுக்கு சில நேரத்தில பயப்படுங்க. ஆனா, உங்களுக்கு சூரியன் உச்சமாக இருக்கிறாருங்க. அப்படிங்கிறதுனால 24 வயசு முடியும்போது ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஃபர்ஸ்ட் கிளாஸா வருவீங்க. ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட்ல இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய ப்ளஸ் பாயிண்ட். அப்படி இருக்கிற இந்த காலகட்டம், இன்னும் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, சில வயசுல ரொம்பவே மன சங்கடங்கள்லாம் ஆளாகியிருப்பாங்க. ஒரு சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, தற்கொலையே பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்ல வந்திருப்பாங்க. அந்த சின்ன வயசுலயே அதெல்லாம் தோணியிருக்கும். அந்த மாதிரி சம்பவம் எல்லாமே கண்டிப்பாக சில மேசராசிக்காரர்களுக்கு நடந்திருக்கும். அதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வறுமையால தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற எண்ணம் வந்திருக்கும். சில பேருக்கு இந்த உலகமே வேணாம், நாம சன்னியாசியா போயிடலாம் அப்படிங்கிற எண்ணம் வந்திருக்கும். சில பேருக்கு வறுமையின் காரணமாகவும், சில பேருக்கு பிடித்த விஷயத்த நடக்காம போவும்.
ஸோ இந்த மாரி எண்ணத்தினாலயும் இவங்க வந்து தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்ற மைண்ட் செட்டுக்கு போயிருப்பாங்க. ஆக இந்த மாதிரி எல்லாமே இவங்களுக்கு சின்ன வயசுலயே தோணியிருக்கும். இத எல்லாமே கடந்து இவங்க இந்த 24 வயசுல பார்த்தீங்கன்னா, கடவுள் அப்படியே ஒரு ஒளி பிம்பம் இவங்களுக்கு கொடுக்க போறாருங்க. அந்த வெளிச்சத்துல உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் திரும்பி காட்டுவாருங்க இறைவன். அது எப்படி இருக்கும்னா, எக்ஸலன்ட்டா இருக்கும். எல்லாமே அவங்களுக்கு வெற்றி மயமாக இருக்கும். சிம்பிளா சொல்லப்போனா, மரண மாசான வெற்றிய இந்த மேச ராசிக்காரர்கள் கண்டிப்பாக கடவுள் அவங்களுக்கு கொடுப்பாருங்க. அப்படிப்பட்ட மேச ராசிக்காரர்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் முன்னேறி இருப்பாங்க. இது நடந்திருக்கும். எல்லாருடைய வாழ்க்கையிலும் இந்த மேச ராசிக்காரர் பார்த்தீங்கன்னா, எடுத்த உடனே டாப்ல வந்திருக்க மாட்டாங்க. நீங்க வேணா கேட்டு பாருங்க. கண்டிப்பாக அவங்க அடி மேல அடிபட்டு, கஷ்டப்பட்டு தான் முன்னேறி வந்திருப்பாங்க. அடுத்ததா இது மேலுக்கு இந்த மேச ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்தந்த காலத்திலேயே இவங்களுக்கு எல்லாமே நடந்துருங்க. அவங்க எல்லாமே அந்த அனுபவிக்கும் பாக்கியம் ஏற்படுங்க. உதாரணமாக கல்யாணமாக இருக்கட்டும், குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், வீடு, வசதி, சொத்து, வாழ்க்கை இது எல்லாமே அவங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. ஒரு குறிப்பிட்ட காலம். இந்த காலத்திலிருந்து இந்த காலம் வரைக்கும் எது எது ஒரு மனிதனுக்கு இயல்பாக நடக்கணுமோ, அது எல்லாமே இந்த மேச ராசிக்காரர்களுக்கு நடந்துரும். இது லக்கா உங்களுக்கு வந்து இது அப்படியே நடந்துட்டு போயிருங்க. அந்தந்த காலகட்டத்தில நீங்க பார்க்க வேண்டியது பார்த்துருவீங்க. இப்படி இந்த மேச ராசிக்காரர்களுக்கு அடுத்த காலகட்டத்தில நகர்வுகள் இப்படி தான் நடக்கும். ஆனா அடுத்ததா ஒரு குறிப்பிட்ட காலம், அதாவது ஒரு குறிப்பிட்ட வயசு பார்த்தீங்கன்னா, ஒரு 36 வயசு ஆகும்போது மீண்டும் உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் ஏற்படும். அந்த தடுமாற்றம் எப்படின்னா, இந்த வழிய பயன்படுத்தி அடுத்த வழிக்கு போறதுக்கான தடுமாற்றத்த அது ஏற்படுத்தும். அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் ஒரு சில நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. பொதுவா உங்களுக்கு கிட்ட இருக்கிற ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, யாரும் உங்களுக்கு ஒரு பெரிய அளவுல உதவி செய்றாங்களோ, அவங்கள நீங்க டெவலப் ஆனதுக்கு அப்புறமா, அவங்கள எவ்வளோ தூரம் நீங்க அழைச்சிட்டு போணுமோ, அந்த அளவுக்கு நீங்க தூரமா அழைச்சிட்டு போவீங்க. அந்த உதவி செஞ்சு முடிச்சதுக்கு பிறகு, நீங்க அவங்களுக்கு என்ன மரியாதை குடுக்கணும், என்ன மரியாதை செய்யணுமோ, அது எல்லாமே நீங்க சிறப்பா செஞ்சு விலகிடுவீங்க. அதுவே சில பேரு, அதாவது சில மற்ற ராசிக்காரர்லாம் பார்த்தீங்கன்னா, பழக்க தோஷத்துக்கு இவங்க அழைச்சிட்டு போவாங்க. அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு சிரமத்த உண்டாக்கிடுவாங்க. ஆனா, நீங்க மேச ராசிக்காரர்கள் அப்படி கிடையாதுங்க. நீங்க இதுவரைக்கும் அவங்க பண்ண உதவிக்கு சந்தோஷமா சொல்லிட்டு, மரியாதையா அவங்களுக்கு என்ன மரியாதை செலுத்தணுமோ, அத செலுத்திட்டு நீங்க போயிடுவீங்க. இப்படி உங்களுடைய காலகட்டத்தில, அதாவது இது எல்லாமே நீங்க சரி செஞ்சுட்டு, ஒரு குறிப்பிட்ட வயசு 46 வயசுல ஒரு பிரம்மாண்டமான மாற்றம், பிரம்மாண்டமான வாழ்க்கைய நீங்க ஏற்படுங்க. அதாவது உங்களுடைய இந்த 42 வயசுலிருந்தே உங்களுக்கு இந்த பிரம்மாண்டமான மாற்றங்கள் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிடும். 46 வயசுல நீங்க ஒரு ஸ்டாண்டர்டா இருப்பீங்க. ஆனா அது 42 வயசுலேருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். நீங்க என்ன பிசினஸ் பண்ணணும், தொழில் பண்ணணும், வேலை செய்தாலும் சரி, அது எல்லாமே உங்களுக்கு சரியான ஒரு வெற்றியை கிடைக்கக்கூடிய இடமாக உங்களுக்கு செழிப்பாக அமைச்சு குடுக்குங்க. அதேபோல நம்ம ஏற்கனவே சொன்னது போல தான், நீங்க என்ன ஒரு பிசினஸ் பண்ணாலும், என்ன ஒரு தொழில், வேலை, கவர்மெண்ட் வேலை எதுவாக இருந்தாலும் சரி, அதுல ஒரு பேர் வாங்கணும், முதல்ல வரணும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கக்கூடியவங்க, செய்யக்கூடியவங்க, அதை நீங்க பப்ளிசிட்டியும் பண்ணக்கூடியவங்க. அதாவது நீங்க செய்ற ஒவ்வொரு விஷயத்தையும், அது மக்கள் உங்கள பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடியவர்கள் நீங்க. அதால நீங்க சந்தோஷப்படக்கூடியவர்கள். அதேபோல மேச ராசிக்காரர்கள் உங்கள பொறுத்தவரைக்கும், என்னுடைய தொழில், என்னுடைய வேலை இது சின்னதா இருந்தாலும் நான் சந்தோஷமா வேலை செய்றேன். சந்தோஷமா நான் லாபம் பார்க்குறேன். எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க போகக்கூடியவங்க. மற்றவர்கள் கைய பிடித்து வாழக்கூடாது அப்படின்ற எண்ணம் கொண்டவர்கள் நீங்க. யார்கிட்டயும் போய் கை கட்டி நிக்கணுன்ற எண்ணம் உங்களுக்கு கண்டிப்பா வராது. உங்களுக்கு இவ்வளவு தான் முடியும் அப்படின்னா, இவ்வளவு தான் நீங்க செய்வீங்க. உங்களுடைய சக்திக்கு மீறி நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் நீங்க செய்ய மாட்டீங்க. யார்கிட்டயும் போய் நிக்க மாட்டீங்க. உங்களுடைய உழைப்புக்கு நீங்க முடிஞ்ச வரைக்கும் நம்பிக்கையோட இருப்பீங்க. நீங்க யார்கிட்டயுமே போய் கை கட்டி நிக்க மாட்டீங்க. அதேபோல விருப்பப்பட்டு நீங்க வேலைய செய்வீங்க. எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் சரி, நல்லா கஷ்டப்பட்டு செய்வீங்க. அதற்கான பலனையும் நீங்க பார்ப்பீங்க. அப்படியாப்பட்டவங்க தான் இந்த மேச ராசிக்காரர்கள். நல்ல ஒரு திருப்தியான வாழ்க்கைய வாழக்கூடியவர்கள், அதேபோல அமையக்கூடியவர்களும் இந்த மேச ராசிக்காரர்கள் தான். பொது இடங்கள்ல தைரியமாக பேசக்கூடிய திறன்கள் உடையவர்கள். அதாவது இந்த ஸ்டேஜ்லாம் பேசுவாங்க இல்லைங்களா? பட்டிமன்றம் இந்த மாரி எல்லாமே வந்து பேசக்கூடிய திறன்கள் அதிகமாக இருக்கக்கூடியவர்களும் மேச ராசிக்காரர்கள் தாங்க. அதேபோல இந்த மேச ராசிக்காரர்களுக்கு மற்றொரு பெயர் வந்து பார்த்தீங்கன்னா, புத்திசாலிங்க. இன்னும் சொல்லப்போனா யோகவாதிங்க. அதாவது இவங்கள பொறுத்தவரைக்கும் சின்ன வயசுலேருந்தே இவங்களுக்கு இந்த லக்குன்றது இருக்குங்க. லாட்டரி, ரேஸு இது மாதிரியான எல்லாமே உங்களுக்கு வந்து சின்ன வயசுலயே அந்த சக்சஸ வந்து நீங்க பார்த்திருப்பீங்க. சக்சஸ் ஆயிருப்பீங்க.
அதேபோல திடீர்னு கோடீஸ்வரன் ஆகிட்டாம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மேசராசிக்காரர்களுக்கு தான் பொருந்தும். ஏன்னா, அந்த அளவுக்கு இவங்க கலைநயம் மிக்கவர்கள். கலைத்துறையெல்லாம் பார்த்தீங்கன்னா, இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. இன்பமா இருப்பாங்க. அந்த பாட்டு அப்சர்வ் பண்ணுவாங்க. அந்த பாட்டு எழுதுறதுக்கான மியூசிக் பண்ணக்கூடிய அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த திறமைகள் இருக்குங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் இவங்க உள்ளுக்குள்ளேயே வச்சு வெளிய தெரியாம செஞ்சு முடிப்பாங்க. அந்த கெப்பாசிட்டி இவங்களுக்கு இருக்கு. அதேபோல தனக்குன்னு முன்னுரிமைய கிடைக்கக்கூடிய இடத்துல இவங்க இருக்கக்கூடியவர்கள். அப்படி அந்த இடத்துல முன்னுரிமை கிடைக்கலன்னா, அந்த இடத்துல இவங்க இருந்து விலகிடுவாங்க. பிரச்சனை பண்ண மாட்டாங்க. தனக்குன்னு ஒரு இடத்துல முன்னுரிமை கிடைக்கணுமான்னு எதிர்பார்ப்பாங்க. அப்படி கிடைக்கலனாலும் ஒதுங்கி போயிருவாங்க. அதேபோல இந்த மேச ராசிக்காரர்களுக்கு ஒரு சந்தோஷமான இடமாக இருக்கட்டும், சௌக்கியம் இல்லாத இடமாக இருக்கட்டும், ஒரு வேலைன்னு வந்துட்டா கடைசி வரைக்கும் இருந்து எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செய்யக்கூடியவர்களாக இந்த மேசராசி அன்பர்கள் இருப்பாங்க. அப்படி தாராளமான மனம் கொண்டவர்கள் இந்த மேசராசிக்காரர்கள். அதேபோல மேச ராசிக்காரர்கள் நீங்க என்ன யோசிக்கிறீங்க அப்படின்றது யாராலயுமே கண்டுபிடிக்கவே முடியாது. அதேபோல நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ, அத நடத்தி காட்டிருவீங்க. அப்படிப்பட்ட இந்த மேச ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள், சனி பகவானுடைய வக்ரகதி, சுக்கிர பகவானுடைய பெயர்ச்சி, செவ்வாய் பகவானுடைய கிரக பெயர்ச்சி, இது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க. எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு. இந்த சாதக பாதக நிலையை வைத்து பார்க்கும்போது, கடவுள் கடவுளுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக இருக்குங்க. நீங்க கவலையே பட வேண்டாங்க. உங்களுடைய ராசிக்கு அதிபதி, உங்களுடைய ராசிக்கு உரிய கடவுள் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்பெருமான் தமிழ் கடவுள் முருகப்பெருமான். அப்ப அந்த முருகப்பெருமானை நீங்க வழிபாடு பண்ணுங்க. மேச ராசிக்காரர் பொறுத்தவரைக்கும் முருகப்பெருமான் தான். அப்ப 3 முறை நீங்க ஓம் முருகப்பெருமானை போற்றி, ஓம் முருகப்பெருமானை போற்றி, ஓம் முருகப்பெருமானை போற்றின்னு அப்படி எந்த ஒரு விஷயம் செய்ய ஆரம்பிச்சாலும் சரி, நினைத்தாலும் சரி, இத நினைச்சுக்கங்க. முருகப்பெருமான் தாங்க உங்களுடைய முதல் கடவுள். அப்ப நீங்க எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரி, சரவண பவனே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, உங்களுக்கு அந்த சௌக்கியம் கிடைக்கும். சரவண பவனே அப்படின்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்கு சகலமும் கிடைக்கும். மேச ராசிக்காரர் பொறுத்தவரைக்கும்லாம் கஷ்டப்பட்டு விரதம் இருந்தெல்லாம் நீங்க கடவுள கும்பிடலாம் தேவையே இல்லைங்க. சாதாரணமாக நீங்க கையெடுத்து கும்பிட்டாவே போதுங்க. உங்களுக்கு எல்லாமே சிறப்பாக குடுப்பாருங்க முருகப்பெருமான். மேச ராசிக்காரருக்கு பொறுத்தவரையில் அவங்க அலங்காரம் செஞ்சுக்கிறதுல அவ்வளவு ஈடுபாடு கொண்டவர்கள். ஆண்களாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ட்ரெஸ்ஸிங் சென்ஸு எல்லாமே வந்து மேக்கப்பு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டிப் டாப்பா போகக்கூடியவங்க. அதேபோல இவங்க டிப் டாப்பா இருந்தா தான் வாழ்க்கையிலயும் இவங்களும் சிறப்பாக இருப்பாங்க. அவங்களுடைய கேரக்டரே அதுதான். உங்க வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் இடம் வாங்குறது, பூமி வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு கட்டுறது இதெல்லாம் வந்து தானா உங்களுக்கு சேரும். தானா இது நடக்குங்க. மேசராசிக்காரிகளை பொறுத்தவரைக்கும் 6 முதல் 60 வரை அமக்கலமாக இருக்குங்க. ஆரம்ப காலகட்டத்தில மட்டும் தான் கொஞ்சம் உங்களுக்கு டல் அடிக்கும். ஆனா போக, போக உங்களுடைய வாழ்க்கை நீங்க தான் ஒரு ஸ்பெஷல் கைண்டா இருப்பீங்க. அந்த அளவுக்கு சிறப்பாக இருக்கும். அதேபோல உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அடிக்கடிக்கு அவப்பெயர்கள், கெட்ட பெயர்லாம் வந்து ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு. வாய்ப்புகள் உண்டு. அதேபோல நீங்க யாருடனும் பேசும்போது கொஞ்சம் பொறுமையுடன் பேசுறது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதுங்க. அதேபோல அதிகமா மக்கள் எப்பவுமே மேச ராசிக்காரர்கள் கண் முன்னாடி அதாவது உங்க முன்னாடி நல்லா பேசுவாங்க. இவரு நல்லவருப்பா, வல்லவருப்பா அப்படிதான் பேசுவாங்க. ஆனா உங்க முதுகுக்கு பின்னாடி இவனா? இவன் அப்படியாப்பட்டவன், இவன் இப்படியாப்பட்டவன் அப்படின்னு பேசுவாங்க. ஆகையால மக்கள்கிட்ட முன்னாடிய விட பின்னாடி வந்து நம்ம நல்ல பேர் வாங்குறது நல்லதுங்க. நீங்க என்னதான் நல்லது செஞ்சாலுமே சரி, ஆனா சில பேருக்கு உங்களுடைய நேர்மையான குணாதிசயங்கள் இது எல்லாருமே சில பேருக்கு பிடிக்காம கூட போயிரும். அது கவலைப்படாதீங்க. அது தானா போயிடும். அதேபோல உங்களுடைய லைஃப்ல முக்கியமான ஜர்னி டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த 24 வயசு, 36 வயசு, 42, 54, 60, 66, 72, 84 இந்த வயசுல நீங்க மிக அற்புதம் உங்களுக்கு குடுக்குங்க. இந்த ஏஜ் எல்லாம் உங்களுடைய லைஃபே ரொம்ப பிரகாசமாக இருக்குங்க. அதேபோல பாருங்க, உங்களுக்கு 21, 32, 49, 55, 68, 77 இந்த வயசெல்லாம் கொஞ்சம் ரொம்பவே கஷ்டப்படுவீங்க. ஒரு நெருடலையும் கடவுள் வந்து கொடுப்பாருங்க. அந்த கஷ்ட காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா, "ஏன்டா வாழ்றோம்?" அப்படின்னு சில பேருக்கு யோசிக்க கூட தோணும். அந்த அளவுக்கு அந்த கஷ்டத்த மேசராசிக்காரர்கள் அனுபவிப்பாங்க. அதேபோல அதிகமாக சிவப்பு கலர் நீங்க யூஸ் பண்ணுங்க, பெஸ்ட்டா இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் பட்டு துணிகள் யூஸ் பண்றது நல்லா இருக்கும். ஏதாவது ஒரு பட்டு துணிகள் சிவப்பு நிறத்தில இருக்கிறது நீங்க ரெகுலரா அத யூஸ் பண்ணீங்கன்னா,
கண்டிப்பாக நீங்க வாழ்க்கையில மிக பிரபலமாக வரலாங்க. அதேபோல நெத்தியில வந்து சந்தனம் வைக்கிறது, இல்லன்னா வந்து உங்களுக்கு கழுத்துல சந்தன மாலைகளை நீங்க போட்டுக்கிறது, உங்க வாழ்க்கையில சிறப்பாக இருக்கும். வீட்லயும் சரி, இல்ல உங்க கூடயும் சரி, ஒரு சின்னதா முருகருடைய வேல் வச்சுக்கிறது, வழிபாடு செய்யறது கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப நல்ல விஷயத்த கை குடுப்பாருங்க. அதாவது நீங்க வீட்ல வச்சு இருந்தாலும் சரி, இல்ல உங்க பாக்கெட்ல வச்சிருந்தாலும் சரி, ஒரு சின்ன முருகவேல் நீங்க கூட வச்சிருக்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல பலத்த குடுக்கும். பொதுவாகவே நீங்க வந்து நல்ல தைரியசாலி, பலசாலிங்க. இருந்தாலும் முருகருடைய வேல் இருக்கும்போது உங்களுக்கு எல்லாமே வெற்றியாக அமையும். பொதுவாவே உங்களுக்கு உதவுற மனப்பான்மை அதிகமாகவே இருக்குங்க. ஆனா உங்களுடைய வீட்டுக்கு யாராக வந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஒரு பெண்ணாக இருந்தாங்கன்னா 2 வெத்தல, ஒரு பாக்கு, கொஞ்சம் பூவு, கொஞ்சம் குங்குமம் இத வச்சு குடுங்க. அதேபோல ஆண்களாக இருந்தாங்கன்னா 2 வெத்தல, ஒரு பாக்கு, ஒரு வாழைப்பழம், கூடவே ஒரு ரூ. 10 வச்சு குடுத்தீங்கன்னா, கண்டிப்பாக உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உங்க வீட்டுக்குன்னு யாராவது ஒருத்தர் வந்தாங்கன்னா, கண்டிப்பா ஒரு ரூ. 10 வச்சு குடுங்க. இவங்க வீட்டுக்கு போனா கண்டிப்பா ரூ. 10 கிடைக்கும்பா அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். அப்படி நீங்க அத பண்ணலனாலும் சரி, உங்கள பொறுத்தவரைக்கும் வயிறார சாப்பாடு போட்டு அனுப்புங்க. இது நீங்க மேச ராசிக்காரர்கள் இயல்பாகவே செய்வீங்க. இருந்தாலும் இது தொடர்ந்து இது செய்யணும். யாரு வந்தாலும் சரி, எவரு வந்தாலும் சரி, சாப்பாடு போட்டாவது அனுப்புங்க. அப்படி நீங்க செய்யும்போது உங்களுக்கு புண்ணியம், புத்திர லாபம் கண்டிப்பாக கிடைக்குங்க. அப்ப இந்த புத்திர லாபம் கிடைக்கும்போது, நீங்க சம்பாரிக்கக்கூடிய பணம், சொத்து, சுகம், செல்வாக்கு, மரியாதை, மதிப்பு, மரியாதை எல்லாமே உங்க பிள்ளைங்களுக்கு ரொம்ப சௌக்கியமான செலவாக போய் சேருங்க. அதாவது அவங்களுக்கு எந்த ஒரு கஷ்டம், நஷ்டம் இல்லாம அவங்களுக்கு கிடைக்கும். அதேபோல நோய் நொடி இல்லாம இருப்பீங்க. இதெல்லாம் செய்யும்போது கண்டிப்பாக வாழ்க்கை முன்னேறுங்க. அதே மாரி இந்த ஊர்வாக்கெல்லாம் பேசுவாங்க. "பாத்தியாடா, இவன் என்ன நெலைமையில இருக்கிறான். ஆனா இவங்க புள்ளைங்கள எந்த நெலைமையில வளர்த்து டெவலப் பண்ணி விட்டுருக்கான் பாத்தியாடா" அப்படிலாம் பேசுவாங்க. அது யாருக்கு பொருந்தும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மேச ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக பொருந்தும். அதேபோல எப்பவுமே உங்களுடைய நேர்மைக்கும், சரியான பேச்சுக்கும் இந்த பிரபஞ்சம், இந்த உலகம் வந்து உங்களுக்கு நல்லது தான் செய்யுங்க, மேசராசி அன்பர்களே. நீங்க உங்க நேர்மையான வழியில போயிட்டே இருங்க. அதேபோல நீங்க முருகப்பெருமான வழிபாடு செய்வது உகந்தது. நீங்க அதேபோல நீங்க வண்டி, வாகனங்கள் இதெல்லாம் வச்சிருக்கிறீங்கன்னா, கண்டிப்பாக அந்த வண்டி வாகனத்துல ஒரு சின்னதா முருகருடைய ஃபோட்டோவோ, வேலோ ஏதாவது ஒண்ணு நீங்க ஒட்டும்போது கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வண்டி மூலமாக எந்த ஒரு தொந்தரவும் வராது. ஆக்சிடென்ட் அந்த மாரி எதுவுமே ஆகாது. முடிஞ்ச வரைக்கும் மேசராசிக்காரர்கள் காசி போய் வர்றது கொஞ்சம் நல்ல உங்களுக்கு வாழ்க்கைய சிறப்பாக அமையுங்க. இல்லன்னா முடிஞ்ச வரைக்கும் இந்த மகா முனிவர்களுடைய தரிசனம் பண்றது நல்லதுங்க. ராகவேந்திரர், சீரடி சாய்பாபா, புட்டபர்த்தி பாபா இந்த மாரி யாராவது இந்த காஞ்சி குருக்கள் இந்த மாரி யாராவது ஒருத்தர நீங்க கும்பிடுங்க. உங்க வீட்லயும் அவங்களுடைய ஃபோட்டோஸும் ஒண்ணு நீங்க வச்சு வழிபாடு செய்வது நல்லதுங்க. அடுத்ததா மேச ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இயல்பாகவே அவங்களுக்கு உடல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வயிற்று பிரச்சனை கண்டிப்பாக இருக்கும். அதேபோல இவங்களுக்கு மலச்சிக்கல்லாம் அடிக்கடிக்கு இதெல்லாம் நடந்திருக்கும். ஆனா, இனிமேலுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்தாற் போல உங்களுடைய ஃபுட் நீங்க நார்மலா எடுத்துக்கிறது நல்லதுங்க. அதனால வந்து உங்களுக்கு உடல் பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். ஆக மொத்தத்தில இந்த மேச ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கைய பொறுத்தவரைக்கும் எப்பவுமே சின்ன வயசுல கஷ்டப்படுவாங்க. ஆனா, வளரும்போது அவங்களுடைய வாழ்க்கைக்கு தகுந்தாற் போல அவங்க வெற்றிய கண்டிப்பாக காண்பாங்க. நேர்மையான குணம் கொண்டவர்களுக்கு இவங்களுடைய வாழ்க்கையில பிரம்மன் எழுதிய தலைவிதி வந்து சிறப்பாகவே இருக்குங்க. ஆகையால நல்லது பேசுவோம், நிறைய பேசுவோம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். நல்லதே நடக்கட்டும். வணக்கம்.